ஹலோ கைஸ், நான் உங்கள் மகேந்திரா. அண்ணா யூனிவர்சிட்டி நான் அட்டானமஸ் அஃபிலியேட்டட் இன்ஜினியரிங் காலேஜஸில் படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அதில் ரெகுலரில் படிக்கிறவங்க, அவங்களுக்கான அரியர் எக்ஸாம், ஸோ அந்த எக்ஸாம் ரிசல்ட்டை பற்றின அப்டேட் தான் இது. நவம்பர் டிசம்பர் 2023 எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டை பற்றின அப்டேட் தான் இது. நேற்றே ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் தெளிவாக சொல்லியிருந்தேன் என்னென்னா, நாளை மறுநாள் ரிசல்ட்டு வருதுன்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் சைடில் நிறையா பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு காலேஜ் சைடில் சொல்கிறதாகவும், காலேஜ் சைடில் சொல்கிறாங்க, ஸ்டாஃப்ஸ் தான் சொல்லுவாங்க. அப்படி சொன்னதான் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை வந்து கன்வே பண்ணேன். சரி, நம்மளும் வீடியோ மூலமாக கன்வே பண்ணேன். அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச தகவல் படி எப்படி மார்ச் மந்தில் எக்ஸாம் ரிசல்ட், அதாவது மார்ச் மந்த் எண்டுக்குள்ளே ரிசல்ட் அப்படின்றதையுமே அதே வீடியோவில் கன்வே பண்ணியிருந்தேன். அண்ட் இது போக பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டுடே மார்ச் 14, அப்போ டுமாரோ மார்ச் 15, அதாவது நாளைக்கு வந்து எக்ஸாம் ரிசல்ட் அப்படின்ற மாதிரி இன்னும் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேசிகிட்டு தான் இருக்காங்க. பட் இருந்தாலுமே நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி ரிசல்ட் டிவிஷனுக்கே நம்ம கால் பண்ணி கேட்டாலுமே அவங்க சொல்கிறது வந்து மார்ச் மந்தில் தான் எக்ஸாம் ரிசல்ட், அதாவது இந்த மந்த்துன்னு சொல்லும் போது இந்த மந்த் எண்டுக்குள்ளே வந்துடும் சார், அப்படி தான் சொல்கிறாங்களுடைய. ஸோ பர்டிகுலர் டேட் எதுவுமே அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க, நம்ம கேட்டாலுமே சொல்ல மாட்டாங்க. இந்த மந்த்னா அந்த மந்த் எண்டுக்குள்ளே அப்படி தான் சொல்லுவாங்க. அந்த ஆடியோ கூட பார்த்தீங்கன்னா, நான் டுமாரோ வீடியோவில் கூட நான் வந்து மெர்ஜ் பண்ணி அந்த ஆடியோவை மெர்ஜ் பண்ணி உங்களுக்கு வந்து போட்டு விட்றேன். ஸோ அதையும் கூட நீங்கள் என்ன பாருங்கள். ஆனால் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது, அதாவது டுமாரோ ரிசல்ட், டே ஆஃப்டர் டுமாரோ ரிசல்ட் அப்படின்ற மாதிரி ரொம்ப எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வைக்க வேண்டாம். ஸோ ரிசல்ட் வரும்போது வரும், கூலாக இருங்க. நமக்கு தெரிஞ்ச தகவல் சொல்கிற போது பார்த்தீங்கன்னா, நேற்றும் கன்வே பண்ணது தான், இன்னையும் கன்வே பண்ணுறது அதுதான். இந்த மார்ச் மந்தில் ரிசல்ட் வரும். மார்ச் மந்த்துன்னு சொல்லும் போது மார்ச் மந்த் எண்டில், அதாவது மார்ச் மந்தோட எண்டுக்குள்ளே ரிசல்ட் வந்து கன்ஃபார்ம் வரதான் போகுது. ஸோ நாளைக்கு சான்ஸ் வேணால் இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதை போட்டு நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்கிற தேவை கிடையாது, ஒரு கன்ஃபியூஷன் பண்ணிக்கிற தேவை கிடையாது. அதே சமயம் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், 5th செமஸ்டர் அண்ட் 7th செமஸ்டர் எக்ஸாம் ரிசல்ட்லாம் பார்த்தீங்கன்னா, அதே சமயம் மார்ச் மந்த்தை தவிர்த்து அடுத்த மாதம் ஏப்ரல் மந்த்லாம் போயிடாது அப்படின்றதையுமே நம்ம ஒரு கிளாரிஃபிகேஷன் மாதிரி கேட்டாச்சு அவங்க சைடில் இருந்து. அதனால் அடுத்த மாதம் ரிசல்ட் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்க தேவையில்லை. இந்த மாதமே ரிசல்ட்டு, குறிப்பாக 5th செமஸ்டர் அண்ட் 7th செமஸ்டர் எக்ஸாம் ரிசல்ட்லாம் இந்த மந்த் தான் அப்படின்றதையும் நம்ம வந்து அந்த கிளாரிஃபிகேஷன் அப்படின்றத கேட்டாச்சு அப்படின்ற விஷயத்தையும் உங்கள்கிட்ட இந்த வீடியோ மூலமாக கன்வே பண்ணுறேன். ஸோ அகைன் போட்டு நான் என்கிட்ட இந்த விஷயத்தை போயிட்டு கேட்டு, ஸோ நீங்களும் எதுவும் கன்ஃபியூஸ் எதுவும் பண்ணிக்கிற தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்க தான் இந்த ஒரு வீடியோ. தேங்க்யூ.